7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். வெளிச்சம் நிகழ்ச்சியின் ரொம்ப ஸ்பெஷலான சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று பிறந்தநாள் காணும் உலக நாயகன் கமல்ஹாசனின் கலை உலக பயணங்களை நினைவு கூர்வதற்காக நமது அரங்கத்திற்கு இசையமைப்பாளர், பாடலாசிரியர், இயக்குனர் திரு கங்கை அமரன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கிட்ட இன்னைக்கு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நன்றி நன்றி நன்றி. பார்க்கறதுல சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி. எதுவும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். இன்னைக்கு எங்க அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க. அது ஒரு நல்ல நாளில் கூப்பிட்டுருக்குறீங்க. நட்புகளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு இது. ஏன்னா நாங்களாம் ஒன்றா ஒர்க் பண்ணோங்க, நான் கமல் சார் எல்லாமே பிகினிலிருந்து. கமல் சார் ஒரு நடிகனா இல்லாம அவரை தனிப்பட்ட ஒரு மனிதராகவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு நடிகரா அல்லாமல் அவரிடம் நீங்க பார்த்து வியக்கிற விஷயங்கள் என்னென்ன? அவர் எப்போதுமே ஒரு நல்ல தேடலில் இருக்கக்கூடியவர். தட் இஸ் இயல்பாக ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், ஒரு சின்ன கவிதையாக இருந்தாலும் ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கக்கூடியவர். நாங்கள் வேஸ்ட்டாக பேசுகிறதே கிடையாது. தட் இஸ் சும்மா ஈவினிங் டைமில் நான் எல்லாம் அவங்க வீட்டில் உட்காந்து பேசுகிறேன். நான் சந்தான பாரதி எல்லாம் சேர்ந்து ஈவினிங் அந்த எல்டான்ஸ் ரோட்டில் உட்காந்து பேசுகிற பழக்கம் உண்டு. அப்போ மற்றவர்களுடைய அறிவாற்றலே அவர் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு திறன் படைத்தவர். அதை நோட் பண்ணி வச்சுக்குவார். நீங்கள் அப்போ இப்படி சொன்னீங்களே அப்படிங்கிற ஞாபக சக்தியே ரொம்ப ஜாஸ்தி. அதை விட என்னென்னா நட்புக்கு அந்த நேரத்தில் அதிகமான வேலை இல்லாத நேரம், நாங்கள் பழகிய நேரமெல்லாம். அதனால் எல்லா விஷயங்களை பற்றியும் பேசுவதற்கான அதிகமான சந்தர்ப்பம் இருக்குது. எல்லாவற்றிலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய, ஆர்வம் இருக்கக்கூடிய ஒருவர் கமல் சார் அவங்க. சரி, கமல்ஹாசனோட ஏதாவது ஜாலியான மொமெண்ட் சொல்லுங்கள் சார். நீங்களும் அவரும் ஷேர் பண்ணிக்கிட்ட ரொம்ப ஐயோயோ நிறைய இருக்குமா. எனக்கு கேட்டோன்னா என்னென்னா, கமலுடைய ஆரம்ப காலம் உங்களுக்கு தெரியும். மாணவன் அப்படிங்கிற படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ட் பண்ணார் ஹீரோவாக. அதுக்கப்புறம் தான் எங்களுடைய பழக்கம் ஏற்படுச்சு. ஏன்னா 2 பேரும் ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். ஒரு எல்டாம்ஸ் ரோட்டில் நாங்கள் காமராஜர் சாலில் நாங்கள் இருந்தோம். நாங்கள் இளையராஜா, பாரதி ராஜா எல்லாருமே அங்கே இருந்தோம். அப்போ வாக்கிங் போகும்போது இந்த பையன் வந்தோன்னா கமல்ஹாசனில் சொல்லி பழகினது அப்புறமேல் நெருக்கமான பழக்கமாகிப்போச்சு. பழக்கமாயிட்டு என்னாச்சுன்னா, அவர் திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பிச்சோன்னா பாடுவார். முறைப்படி சங்கீதம் கற்றுட்டு வருவார். நிறையா தக்கைசீட்டை கற்றுட்ருக்காரு. 2-3 ஆசிரியர்கள்ட்ட கற்றுட்ருக்காரு. நல்லா பாடுவார். எந்த ராகம்னாலும் நல்லா பாடுவார். அப்போ நாங்கள்லாம் லைட் மியூசிக் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் லைட் மியூசிக் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஏன் கமல் நம்மளாம் ஒரு லைட் மியூசிக் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைட் மியூசிக் கச்சேரி ஆரம்பித்தோம் 2 பேரும். சொல்லத்தானேங்கிற நடித்த பிறகு கொஞ்சம் கேப் எல்லாம் நிறைய இருந்தது. அப்போ உங்கள் கச்சேரிகள் அவர் பாடியிருக்காரு. நாங்கள் பாவல பிரதர்ஷனே வச்சு கமல்ஹாசனும் ஸ்ரீவித்யா மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட்லாம் பாடின ஒரு ஷோ நடத்துகிறோம் ராஜா அண்ணாமலை மன்றத்தில். அதில் கமல் பாடினார். அதுக்கப்புறம் அது ரெகுலர் ஷோவாகவே நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பொள்ளாச்சி, இப்போ வேறு இடங்களில் நான், ஸ்ரீவித்யா, கமல், பாவல், இளையராஜா சில நேரத்தில் திட்டுவார். உனக்கு வேறு வேலை இடம், நாங்கள் ரெக்கார்டிங் இருக்க வரமாட்டேன்றவர். அதுக்கு பதிலாக ஒருத்தரை கூப்பிட்டுட்டு நாங்கள் கச்சேரி பண்ண அனுபவங்கள்லாம் ரொம்ப உண்டு. எந்த பாட்டுனாலும் தட் இஸ் டிஎம்எஸ் பாட்டாக இருக்கட்டும், எந்த பாட்டாக இருக்கட்டும், அப்போ கற்றுக்கொண்டு பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அது அந்த மாதிரிலாம் ரொம்ப அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான காமெடிஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக நடக்கும். லிரிக் மறந்து போயிடும். லிரிக் மறந்து போச்சுன்னா அதுக்கு ஏதாவது அந்த நேரத்தில் போட்டு அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி ஒரு லிரிக்கை போட்டு பாடிடுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ரிஹர்சல் கரெக்டாக அந்த டைமில் எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாச்சாரம். வேறு ஒன்றும் அவர் நாடகங்கள் நடித்து சின்ன குழந்தையில் பார்த்துருக்கோம், எல்லாம் பார்த்துருக்கோம்னாலும் இசையில், மியூசிக்கில், ஸ்டேஜில் பாடணும் அப்படிங்கிறத நானும் கமலும் சேர்ந்து பிளான் பண்ணி அது ஒரு ஆர்கெஸ்ட்ராவாக பண்ணோம். ரொம்ப நல்ல அனுபவங்கள் ஊருக்கு போனதெல்லாம். அதெல்லாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அவர் நடித்த படங்களில் எல்லா படமுமே அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதையே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு படமும் அவர் நடிக்கும் போது அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குது. இந்த படம் தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே நம்மளாம் அதை பார்க்க ஆர்வமாக காத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் அவர் நடித்த படங்களில் ஒரு ஏற்ற கொண்ட கதாபாத்திரங்களில் உங்களுக்கு பிடிச்சது, உங்கள் மனசில் ரொம்ப நிலச்சி நிற்கிறது? ரொம்ப யதார்த்தமான நீங்கள் கேட்ட உடனே எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா, 16 வயதில் படம் இருக்கு இல்லைங்களா? அந்த படம் முழுக்க எங்கள் ஊர் பண்ணைப்புறம் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்த கேரக்டர்ஸ். ஊமையன்னு ஒரு கேரக்டர் இருப்பார். அவர் பார்த்தா என்னம்மா வர மாட்டேன், நான் போகணும் அப்படிப்பா. அதுக்கப்புறம் அடிச்சிருப்பான். என்னன்னாலும் பேண்ட் ஷர்ட்டை கொடுத்தா பார்த்தா பாஸ்கர் கொடுத்தது, ராஜா கொடுத்த சட்டைன்னு சொல்லி இப்போ இதுதான் அந்த கேரக்டர். அப்போ அந்த கதையை பாரதிராஜா நான் உருவாக்கும் போது மயில் அப்படிங்கிற பேரில் அந்த கதையை உருவாக்கிட்டு அதை என்எஃப்டிசியில் சொல்லி எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாடுபட்டோம். கமல்லாம் சேர்ந்து பாடுபட்டோம். அது ஓகே ஆகலை. அதுக்கப்புறம் தான் கமர்ஷியல் மூவியாக இது பண்ணும்போது
அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்ப அந்த கதையும் தெரியும், சிகப்பு ரோஜாக்கள் கதையும் பாரதிராஜானா நாங்களாம் ஒன்றா ரூமில் இருந்தோம்னா அந்த கதையை உருவாக்கும் போது தான் தெரியும். அப்போ இந்த கதை எப்படி மாறும், இவர் எப்படி கொண்டு வருவார் கமலஹாசன்றவர், அவர் எப்படி கொண்டு, ஏன்னா பாரதிராஜா நல்ல ஆக்டர், பிரமாதமாக நடிச்சு காட்டுவார். ஒவ்வொன்றையும் வந்து அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், அவன் இழுக்கிற மாதிரியே இருக்கும், அப்படியே இருக்கும், அதில் தத்ரூபமாக இருக்கும் 100க்கு 100. அது கமல்கிட்ட போனால் அது வேறு மாதிரி ஆகிப்போச்சு, ரொம்ப அருமையாக ஆகிப்போச்சு. அப்போ அந்த எதிர்பார்ப்பு இருந்தோடனே ஃபஸ்ட்டில் வந்து அந்த படத்துக்கு தான் நான் பாட்டில் எழுதுறேன், செந்தூர் பூவேங்கிற பாட்டு அந்த படத்துக்கு தான் நான் வந்து எழுதுகிறேன் 16 வயதில். என்னுடைய பெயரும் அதில் தான் ஃபஸ்ட்டு வருது. இவ்வளோ அருமையான பாட்டு. ஆமாம், செந்தூர் பூவே. அப்போ அந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர், நாங்கள் வாழ்ந்த கேரக்டரை ரீரெக்கார்டிங் படத்தை பார்க்கும்போது, ஐயோ நம்ம ஊரில் பார்த்த இந்த பையனா, நம்ம ஊரில் பார்த்த கேரக்டர்ஸா, ஐயோ கமல் அப்படியே பண்ணிருக்காரு, பாரதிராஜா அப்படியே வாங்கிட்டாரு அப்படின்னு. அது வெறும் கோணத்தை கட்டிட்டு சுற்றிட்டு வருவாங்களா, அதெல்லாம் எங்கள் ஊரில் நடந்த சமாச்சாரம். அப்போ நேராக பார்க்கும்போது எனக்கு வந்து சொல்ல முடியல, தட் இஸ் வந்து நம்ம ரியலாக பார்த்த கேரக்டர் கமல் அப்படியே கொண்டு வந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு பிரம்மாண்டம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சம்மந்தப்பட்ட படம் மட்டுமல்ல, நாங்கள் வந்து மியூசிக் பண்ணிருப்போம், இல்லை ரீரெக்கார்டிங் டைமில் படத்தை பார்த்துருப்போம், முன்னால் கதைகளை சும்மா அவுட்லைனாக சொல்லியிருப்பாங்க. அது படமாக பார்க்கும்போது எவ்வளோ தூரம் ஒரு ஒரு ஹீரோ அதை உள்வாங்கி அந்த கேரக்டராக மாறி பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஒரு ஷாட்டுக்கும் அடுத்த ஷாட்டுக்கு இடையில பெரிய ஜாலி தான் நடக்கும், பெரிய இன்றைக்கி அழுதுட்டு காட்டுனோடனே அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஆனால் சின்சியராக அந்த அந்த ஒவ்வொரு கேப்லையும் அடுத்ததுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரே மூடில் இருக்கக்கூடியவர் கமல் சார். கொஞ்சம் வேலையில் ரொம்ப விடாப்பிடித்தனம் இருக்குது. இது அவர் நினைக்கிறத, அவர் டைரக்ஷனாக இருக்கட்டும், அவர் ஈடுபட்ட கதைகளாக இருக்கட்டும், அவர் நினைக்கிறது வர்ற வரைக்குமே ரொம்ப இது பண்ணக்கூடிய ஆள். அதெல்லாம் ஒரு பிரமிப்பாக இருக்குமா, தட் இஸ் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வரலன்னு சொன்னால் அந்த இயல்பான நடிப்புகள் இப்படிலாம் வந்திருக்குமா அப்படிங்கிறது. கமல் சாரை பார்த்து தானே பல பேர் வந்திருக்கலாம். எப்படி சிவாஜியை பார்த்து கமல் சார் வந்தேன்னு சொல்லி சொன்னாரோ, பல பேரை பார்த்து வந்தேன்னு சொல்லி சொன்னாரோ, அது மாதிரி இந்த காலத்தில் ரஜினி சாரையும் கமல் சாரையும் பார்த்து தான் மறுபடியும் வந்து ஆகணும். அதனால் கமல் வந்து நடிப்பில் வந்து எந்தவித ஒரு அருமையான ஸ்டோரிஸ், எந்த ஸ்டோரிஸ் ஆழமான ஸ்டோரிஸ் கொடுத்தீங்கன்னா கூட அவ்வளவு புள்ளிஞ்சு எடுக்கக்கூடிய பேசும் இடம்னு ஒரு படம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ இயல்பாக இருக்கும். மைக்கேல் மதன காமராஜன் எடுங்க, எத்தனை விதமாக நம்மளுக்கு எங்களுக்கு படம் பார்க்கும்போது என்னப்பா இத்தனை இது இருக்க, இவ்வளவு கேரக்டருக்கு இவர் எப்படி பண்ண போகிறாருன்னு பார்த்தா லாஸ்ட்டில் பார்த்தா இன்றைக்கி அந்த படத்தை பார்த்தாலும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி ஒரு அருமையான ஒரு கிரியேட்டர் அவர் வந்து. எந்த பாட்டாக இருந்தாலும் சரி, எந்த ராகம்னாலும் பாடல். சுந்தரி நீயும் சுந்தர ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம், இதெல்லாம் கிளாசிக்கல் என்ன வரல, திருவோணம் இப்படி தான் வரும். அது அந்த கிளாசிக்கல் பிடிமானங்கள்லாம் வச்சு அந்த கிளாசிக்கல் ஒவ்வொன்றையும் கற்றுக்கணுங்கிற எண்ணம். மியூசிக் பண்ணியிருக்காரு அவர், மியூசிக் பண்ணி தனியாக வச்சுருக்காரு, இன்னும் போட்டு நாங்கள் கேட்டது உண்டு அந்த காலத்தில். ரொம்ப நாளாக எனக்கு கமலுக்கு தொடர்பு இல்லை. அதே மாதிரி பாடல்கள் எழுதுதல் ரொம்ப மிக வல்லவர். அவருக்கு நான் எழுதின ஃபஸ்ட்டு இது பாட்டை வந்து பன்னீர் புஷ்பங்களேன்னு ஒரு சாங் பாடினாருங்க அவங்கள, நான் எழுதி பாடினார். பன்னீர் புஷ்பங்களே அது அவளை பிடித்தாங்கிற படத்தில். அப்போ அவர் பாடும்போது அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு முன்னால் ஞாயிறு ஒளிமலையில் பாடுவார். பாடகராகவும் தன்னை நிரூபித்தவர், பாடகராகவும் நிறைய பாடல்கள் பாடி அவர் பாடக்கூடியவர். சகலகலா வல்லவன் சொல்கிறது சினிமாவில் வந்து யாருக்கு பொருந்துமோ பொருந்தலையோ அவருக்கு நிச்சயமாக பொருந்து. எல்லாவற்றிலும் மாடர்ன் டெக்னிக்காக இருக்கட்டும், இல்லை ஃபாரின் போனோம்னா சினிமா சம்மந்தமான கற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உள்வாங்கி அவர்களை வெளியே கொண்டு வரதில் கமல் ஒரு மகத்தான ஒரு நடிகர். கமலை வந்து எனக்கு ரொம்ப திக்கஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சந்தானம் பாரதி. ரெண்டு பேரும் ஒன்றா படித்தவங்க. எங்கே படித்தாங்கன்னா டுட்டல் காலேஜில் படிக்கும்போது 2 பேரும் ஒன்றா படித்தாங்க. காலேஜில் படித்தாங்கன்னு நினச்சிக்காதீங்க, எல்லாருக்கும் அப்படி இருக்கும் வாழ்க்கைங்கிறது. வேறு காலேஜில் படித்தா அதில் உண்மை சொல்ல போனோம்னா 2 பேரும் டுட்டல் காலேஜ் 2 பேரும் ஒன்றா படித்தவங்க. அப்போ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால, ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால சந்தான பாரதி நல்லா ஃப்ரெண்டாக இருக்கனால அடிக்கடி அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு மகத்தான கலைஞரோட சேர்ந்து ஒரு நண்பனாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா. இன்னைக்கு வந்து நம்ம நியூஸ் 7 தமிழ் செய்திகள் ஸ்டுடியோஸ்க்கு வந்து இசையமைப்பாளர் கங்கை அமரன் வந்து வந்திருக்காரு. உலகநாயகன் கமல்ஹாசனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையாக நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. இந்த பேச்சு வந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கண்டினியூ ஆகும், நீங்க பார்த்து